நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டிருப்பது உங்கள் ஜித் தொலைக்காட்சி. அதனால அடுத்தவர்களுக்காக வாழ வேண்டும் என்று எப்போதும் நினைக்க கூடாது. அடுத்தவங்கள குறை பேசானே இவன். நம்ம வாழ்க்கையில மற்றவர்களை, நம்மளோட இருப்பவர்களை எல்லாரையுமே திருப்திப்படுத்தணும் நினைச்சா திருப்திப்படுத்த முடியுமா? ஒரு நாள் முடியாது, ஒரு காலமும் முடியாது. இப்ப நம்ம இந்த புளியங்குடிக்கு டிஎன் புதுக்குடிக்கு அம்மா கோயிலுக்கு நம்ம விழுப்பாட்டுக்கு வந்திருக்கோம். சந்தனமாரி அம்மா கோயிலுக்கு வந்திருக்கோம். ஆமா, சரி. அப்ப நம்ம வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா நாமளை பார்க்க வரக்கூடியவர்கள் பல்வேறு எதிர்பார்ப்போடு வந்திருப்பார்கள். சில பேர் வந்து நம்ம செல்போன்ல தானே இந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு இருக்கோம், நேர்ல போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. இன்னும் 10 பேரு என்ன பெரிய மாதவி மாதவின்னா என்ன, யாருதான் வரான்னு பாப்போமே, அவ எப்படி படிக்கான்னு பாப்போமே அப்படின்னு ஒரு 10 பேர். நீங்க புற சிரிக்கிறீங்கன்னா ஒரு குரூப் அப்படி வந்திருக்கோம், புற பேர் அப்படி நினைச்சு உண்மைதானே அப்படின்னு ஒரு 10 பேர் நினைச்சிருப்பாங்க. சரி. இன்னும் 10 பேரு எந்த வில்லா இருந்தானே சாமியை கும்பிட்டு செத்த உட்கார்ந்து பாத்துட்டு வருவோம் அப்படின்னு ஒரு 10 பேர் வந்திருப்பாங்க. இன்னும் 10 பேரு வீட்டுல இருக்கிறதுக்கு நேரம் போகல, கூட்டத்தை போய் பாத்துட்டு வருவோம் அப்படின்னு 10 பேர் வந்திருப்பாங்க. அப்ப வரக்கூடிய மக்கள் பல்வேறு சிந்தனையோடு பல்வேறு எதிர்பார்ப்போடு வந்திருப்பார்கள். நம்ம படிக்கிறத பார்த்தா சில பேர் நினைப்பாங்க, ஆமா நம்ம செல்போன்ல பார்த்த மாதிரி இந்த பிள்ளை சூப்பரா படிக்கி அப்படின்னு நினைப்பாங்க. சில பேர் நினைப்பாங்க கொஞ்சம் இப்படி படிக்கலாமோ, கொஞ்சம் அப்படி படிக்கலாமோ அப்படின்னு சில 10 பேருக்கு இருக்கும். அப்போ எல்லாரையும் திருப்திப்படுத்த முடியுமானா நம்ம கேட்டு கேட்டு செய்ய முடியாது. இந்த கொண்டாடிக்கு தம்பி எம்ஜிஆர் மாதிரியே இருக்காரு. கொண்டாடிக்கு தம்பி ஆமா, கொடடிக்க தொம்பிக்கு இன்னும் வயசு குறையாதான் இருக்கும். எனக்கு 17 வயசு தான் ஆகுது. 17 வயசு ஆகுது. அதானே. அப்ப நம்ம வாழ்க்கையில் வந்து எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது, ஒரு நாள் முடியாது. நமக்கு பிடிச்ச மாதிரி, நமக்கு வேண்டிய அளவு, நம்ம திறமைக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை கொண்டு போகணும். அப்படி என்று நாகராஜன் நாகக்கண்ணிக்கு ஆறுதலை சொல்ல இந்த அழகான நேரத்தில் பாடும் நாமலுக்கு பரிசளித்த அன்பு உள்ளம் அருமை செல்வச்சிமானவர்கள் இந்த டிஎன் புதுக்குடி புளியங்குடியை சேர்ந்த கற்பக வீதி திரு ஐயன்ராஜ் அவர்களும் மாரியப்பன் அவர்கள் அன்பு கரத்தாலே அன்னார் அவர்கள் நாமளுக்கு 101 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக கயத்தார் சுடலை மாட சுவாமியின் துணையை கொண்டு கயத்தாரை சேர்ந்த சுடலை மாடசாமியினுடைய துணையை கொண்ட எம் சுடலை யோகேஸ்வரன் அவர்களும் எம் சுடலை சர்வேஸ்வரன் அவர்களும் சி நிறைஜெலியன் அவர்கள் சார்பாக நாமளுக்கு அன்னார் அவர்கள் 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். அவர்களுக்கு அடுத்தபடியாக டிஎன் புதுக்குடியை சேர்ந்த அருணாச்சலம் அவர்களின் அன்பு கரத்தாலே அன்னார் அவர்களும் நாமளுக்கு 201 லட்சத்தை அன்பளிப்பாகவே அள்ளி கொடுத்துள்ளார்கள். பரிசளித்து பாராட்டிய அன்பு உள்ளங்கள் எல்லாம் அம்மன் அருளால் எப்படி வாழ வேண்டும் தெரியுமா? எப்படி வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும், வளர வேண்டும். மலை முருகன் அருளால், மலை முருகன் அருளால் வாழ வேண்டும், வளர வேண்டும், வாழ வேண்டும். அழகே மலை முருகனுட அருளால், ஐயா மலை முருகனுட அவர் 1 10 100 கோடி உயர வேணும் கையிலை போல். எந்த முகம் போனா தங்க முகமா வாழ வேணும். செய்யும் தொழில் விருத்தியாய் செழித்து ஓங்கி வாழ வேணும். வாழையடி வாழையாக, வாழையடி வாழையாக வளர வேணும் கையிலை போல். அவர் வளர வேணும் கையிலை போல. அவர்கள் வாழ வேணும் கையிலை, ஐயா வாழ வேணும் கையிலை போல. எந்த முகம் போனாலும் தங்க முகமாகி செய்யும் தொழில் விருத்தியாகி இன்றும் சிறப்பு பெற்று போன இடங்கள் எல்லாம் பொன்முகமாகி சந்தனமாரி அம்மன் அருளாலே சந்தோஷமாகவே வாழ வேண்டும் என்று அம்மாளை வணங்குகிறோம் ஐயா. அப்படியாகவே இருக்கும் போதே இந்த நாகக்கன்னியானவள் என்ன சொல்கிறாள் தெரியுமா? எங்க நாம
குப்பையாக தோணுதையா மன்னவா குப்பையாக தோணுதையா சாமி இஞ்சி வைத்தா பிஞ்சிரங்கோ எனக்கு எரு போட்டாதாய்கா நான் எந்திரனால் உடம்பிர பாவி இருசு என்று பேருங்க எனக்கு மஞ்சள் வைத்த பிஞ்சிர மணல் போட்டாதாய்கா சாமி வந்திரையில் உடம்பிர நானும் மலடு என்று பேருங்க என் மலடு பட்டு மாறுவது போ என் மலடு பட்டு மாறுவது என் மக்களோடு சேர்வது போ நானோ மக்களோடு ஏ என் கணவா ராஜமன்னா ஏ மன்னா மன்னவா ஆவை அடித்தேனா நார கொடுமை செய்தேனா மன்னா வட்டிக்கு வட்டி வாங்கி நான் வாங்கி உண்ட தோசம் உண்டா கார வட்டி போட்டு என் கடை வயிறை நிறைத்தது உண்டா மன்னா ஏ பெரியம்மா என்ன இப்படி தூங்கலாமா யாரு ஆ? ஐயா, அம்மா தூக்கம் எப்படி வருதுங்க ஆ, ஆடி மாசம் அம்மா செவ்வாயில விண்ணடிக்க போது போன வருஷம் நேத்திய கடை போன வருஷம் ஏத்தி கட்டி தூக்கிட்டு இந்த புள்ள வந்து இப்படி படிச்சுக்கிட்டு இருந்தா நாங்க முன்னால உட்கார்ந்து காலை நீட்டி கண்ணை மூடி தூங்குவோம் தாயே கிழக்க பார்த்து உள்ள பார்த்து காலை நீ நீட்டிக்கிட்டு நல்லா எனக்கு அருளை கொடு அப்படின்னு நேத்திய கடை நேர்ந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனாலும் தூங்குதவங்கள நம்ம தப்பா பேசக்கூடாது பாத்துக்கோ தூங்குதவங்க தப்பா பேசக்கூடாதா அம்மா வில்லு முன்னாடி உட்காந்து தூங்கிட்டு இருக்காங்க தப்பா பேசக்கூடாதா ஏன் தெரியுமா தாத்தா எதுக்கு தூங்குறவங்களை ஏன் தவறா பேசக்கூடாதுன்னு சொன்னேன் தெரியுமா எதுக்கு அதாவது ஆ, கண்ணை மூடிக்கிட்டே அம்மா கண்ணை முடிச்சுக்கிட்டே இருக்கவங்க கூட கதையை விட்டுருவாங்க விட்டுருவாங்க ஆனா கண்ணை மூடிக்கிட்டே இருக்கவங்க கதையை கவனமா கேட்பாங்களாம் இந்த அநியாயத்தை நான் எங்க போய் சொல்லட்டும் ஏ- கண்ணை மூடி தூங்கிட்டு இருக்கவங்க வந்து கதையை கரெக்டா காப்பாங்க அப்படி இல்ல இங்க பாரு என்ன இப்போ கண்ணை மூடி அம்மா எல்லாரும் கதையை கேக்குறாங்கன்னா அவங்க கவனமா கேட்பாங்க சரி கண்ணை திறந்தே இருக்கிறவங்க படிக்கும் போது நம்ம 6 பேரையும் பார்த்துக்கிட்டு இருந்தா ஆமா முன்னால இருக்கவங்க 3 பேரையும் ரொம்ப கவனமா பாப்பாங்க அப்போ முன்னால இருக்கவங்க 3 பேரையும் பார்க்கும்போது அம்மா பார்க்கக்கூடிய மக்கள் வந்து சரி உன்னை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க நினைப்பாங்க இவரை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க நினைப்பாங்க என்னைய பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க ஆமா என்ன பார்த்து என்ன நினைக்க போறாங்க பாவம் ம். இந்த கொண்டாடிக்கு தம்பிக்கு 17 வயசு இருக்குமா அப்படின்னா அந்த தாய் வந்து அந்த தாயிட்ட காப்பாங்க பேரனுக்கப்பா அப்பலே தம்பி தம்பியே உனக்கு என்னன்னு எனக்கு தெரிய உடனே மாட்டேங்குது அந்த தாய் சொல்லுவாங்க நீ சும்மா இருக்கா அந்த கொண்டாடிக்கு தம்பிக்கு 16 வயசுக்கு உள்ளதான் இருக்கும் அப்படின்னு பேசுவாங்க ஒரு பொண்ணு பார்க்கலாமான்னு பேசியிருப்பாங்க அப்படி பேசுவாங்களோ 16 வயசு தம்பி தப்பதவரெல்லாம் பேச மாட்டாங்க சரி அப்ப என்ன பக்கமோ அப்படி நினைப்பாங்க அப்ப உன்னைய பார்த்தா இப்படி ஒண்ணு நினைப்பாங்க நினைப்பாங்க சாயண்டுக்கார தாத்தாவை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க அவர் என்ன நினைப்பாங்க தெரியுமா ஆ, இந்த சாயண்டியார் மனுஷன் 95 வயசு இருக்குமே பேசாம வீட்டுல இந்த மனுஷன் வீட்டுல கிடக்க வேண்டியதானே வில்லுப்பாட்டுக்கு ஒரு யாரு வர சொன்னா அப்படின்னு நினைப்பாங்க நினைப்பாங்க இருந்தாலும் உனக்கு இவ்வளவு வஞ்சகம் இருக்க கூடாது அவருக்கு 16 இவருக்கு உயரத்துல உட்காந்துருக்காரு இவருக்கு 90 நான் உள்ளே தானே சொல்லுதேன் அப்போ இவரை பார்த்தா ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க நினைப்பாங்க என்னைய பார்க்கும்போது ஏதாவது ஒண்ணு நினைப்பாங்க என்ன நினைப்பாங்க என்ன பார்த்தா என்ன நினைப்பாங்க தெரியுமா என்ன முதல்ல தாய்மார்கள் யாரா இருந்தாலும் வந்த உடனே தாய்மார்கள் மனசுல நினைச்சிருப்பாங்க எப்படி இந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கோம் சவுளி கட்டில தான் பாத்தியா நாங்க நினைச்சோம் அப்படிங்கு கரெக்ட் சார் நாங்க நினைச்ச மாதிரி அது ஆகி போச்சு அப்ப அந்த புள்ள இந்த சேலை எங்க எடுத்திருக்கும்னு முதல்ல நினைச்சிருப்பாங்க நினைப்பாங்க ரெண்டாவது நினைப்பாங்க என்ன இந்த புள்ள இந்த சட்டை எங்க தைக்க கொடுத்திருக்கோம் அதெல்லாம் டிசைனர் வச்சிருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க நினைப்பாங்க இன்னைக்கு புதுசு புதுசா ஆமா சரிதானே மூணாவது பார்க்கும்போது அவங்க நினைப்பாங்க என்ன இந்த புல்ல போட்டிருக்கிறது தங்கமா இருக்குமா இல்ல கவரிங்கா இருக்குமா தங்கத்துக்கு கொண்டு தங்கத்தை போட்டிருக்காங்களே இப்போ தங்கத்துக்கே மரியாதை இல்லாம போச்சு இவ பூரா பேரும் சிரிக்கத பார்த்தா இவ எல்லாருமே இதத்தான் யோசனை பண்ணிக்கிட்டு உட்கார்ந்துருக்காங்க நினைக்கிறேன் அதே தான் நடந்துகிட்டு இருக்கு ஆமா இந்த மாதவி பொண்ணு சிவப்பா இருக்காங்களே அடிக்கடி பீசுவாசி பண்ணுவாங்களோ பேசுவாசியா பேசுவாசா பேசுவாசா என்னத்த கண்டேன் நீ எனக்கு சும்மா விட மாட்ட போல இருக்கு ஆமா உங்களுக்கு நீங்க படிச்சாலும் தெரியும் நமக்கு என்ன தெரியுது
அப்போ பாக்குறவங்க கண்ணு வந்து நம்ம மேல இருக்கும், ஆனா கவனமும் சிந்தனையும் வேற எங்கேயோ இருக்கும். கண்ணு நம்மளை பார்த்தாலும் கவனமும் சிந்தனையும் வேற எங்க இருக்கும் போது நம்ம எதை சொன்னாலும் அது சிந்தனையில ஏறாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அதுதான் சிந்தனையில வந்துகிட்டு இருக்கும். ஆனா அந்த பெரியம்மா கண்ணை மூடினாலும் கூட கவனமா கதை ஏறிக்கிட்டே இருக்கும். பாத்துக்கோ, காத்துல அந்த மெமரியில கதை ஏறிக்கிட்டே இருக்கு. அதனால ஒரு கண்ணுக்கு தூங்குங்க, ஒரு கண்ணுக்கு தூங்குனாலும் ஒரு கண்ணுக்கு இங்க கதையை கேளுங்க, கதையும் கவனிச்சுக்கோங்க. அதனால இந்த நாகக்கண்ணி பெண்கொடியாகப்பட்டவள் கணவனாகிய நாகராஜனை அழைத்து மன்னா நாகராஜா, பிள்ளை இல்லாத சாதம் எனக்கு புழுவா தோணுது, மதலை இல்லாத சாதம் எனக்கு மருந்தா தோணுது. மன்னா ஏன் மருந்தா தோணுது? குழந்தை இல்லாத சாதம். எல்லாரும் எங்க போறிய? எங்க போறிய? வீட்டுக்கா போறீ? வீட்டுக்கா? வில்லு பாட்டு முடியதுக்கு முன்னால வீட்டுக்கு போனிய என்ன ஆகும்? முக்குல முடி நிக்கி அம்மாடி, முக்குல இந்த பாலத்துக்கு கீழே நிக்கி பாத்துக்கோ. ஏய் பிடிச்சா கூட விட்டுரும், முனி பிடிச்சா விடாது. முனி பிடிச்சா விடாது. அப்புறம் மாரியம்மா வந்து திருநீர் போட்டா தான் வெளியே போகும். அதனால வீட்டுக்கு போவாதங்க. யாரும் இங்க வந்து உட்காருங்க. என் பேச்ச கேட்காம போறாவன, என் பேச்ச கேட்காம வீட்டுல போய் இப்ப மணி எத்தனை? 11 ஆகுது. நம்ம தூங்கத்தான் வேலை. தூங்கணும்னு நீங்க போய் படுத்தா தூங்கும் போது கண்ணும் தெரியாது. அம்மாடி போச்சே, தூங்கும் போது கண்ணு சரிதான், கல்ல கண்ண கொண்டு எரிஞ்சிடாம கண்ணை மூடுனா இருட்டா தான் இருக்கும். அதுதான் சொன்னேன், தூங்கும் போது யாருக்கு தான் தாய் கண்ணு தெரியும். கவனமா கேட்டா சிரிப்பாங்க, ஆமா, இல்லைன்னா கல்ல கொண்டு எறிவாங்க. யார பார்த்து நீ கண்ணு தெரியாம போயிரும் சொல்லுது அப்படின்னு. சரிதானே? அதனால சரி, இந்த காலத்துல வந்து பிள்ளை இல்லாத சாதம் தாய்மார்களுக்கு புழுவாத்தோணும் அப்படின்னா அந்த காலத்துல தாய்மார்கள் விடிந்தாலும் அடைந்தாலும் காடுகரைக்கு வேலைக்கு போயிருக்காங்க. அப்ப பூரா காட்டு வேலை, இப்ப பூரா எங்களுக்கு வீட்டு வேலை. ஆமா, அப்ப காட்டு வேலைக்கு போனோம்னா விடிய காலம் 4 மணிக்கு அந்த அம்மா எந்திரிச்சிருவாங்களாம். 4 மணிக்கு எந்திரிப்பான்னா எப்படி தெரியுமா? எப்படி? பின்னால தூங்கி முன்னால எந்திரிப்பா. கரெக்ட், பின்வாசல்ல தூங்கி பின்னு வீட்டுல போய் படுத்துட்டு வீட்டுக்காரி தூங்குவா. எல்லாரும் தூங்குவதற்கு பிறகுதான் இந்த அம்மா தூங்குவா. அப்படியா? சாப்பாடு கொடுத்து பிள்ளைகளுக்கு யாரு எல்லாருக்கும் இரவு நேரத்துல சாப்பாடு கொடுத்து மீதம் இருந்தா தண்ணியை ஊத்தி போட்டு பாத்திரத்தை பூரா அள்ளி வச்சுட்டு வீட்டு கதவை பூட்டி இந்த அம்மா வந்து படுக்கணும்னா எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு படுப்பா. எங்க அம்மா எல்லாம் 11:30 மணிக்கு தண்ணி ஊத்த சோத்து மணிக்கு அப்பவும் தண்ணி ஊத்த மாட்டா. எதுக்கு? உட்கார்ந்துட்டே இருப்பா. எதுக்கு? நான் கேப்பேன், சின்ன பிள்ளையா இருந்தா வேறமா கேப்பேன். சரி அம்மா, மணி 11 மணி ஆகுது, தண்ணி ஊத்தி படுக்க வேண்டியதான் அப்படிம்பேன். எங்க அம்மா சொல்லுவா, ஏல உங்க மாமன் என் தம்பி அந்த வீட்டுல சண்டை போட்டு திடீர்னு கோவச்சு நம்ம வீட்டுக்கு வந்தாலும் வருவான். ஆமா, சாப்பாடு வச்சு தண்ணி ஊத்திட்டோம்னா சாப்பிட மாட்டான், அதுதான் எதிர்பார்த்து உட்காந்துங்க அப்படிம்பா எங்க அம்மா அந்த காலத்துல. அதாவது மாமாவை மட்டும் இல்ல, யாராவது ஒருவர் ஒருவேளை இரவு நேரம் வசித்து வீட்டுக்கு வருவார்களோ அப்படின்னு எதிர்பார்த்து இருந்து தான் தண்ணியை ஊத்தி இருக்காங்க. அப்போ அந்த காலம் நடந்திருக்கு. ஆமா, இப்ப குக்கர்ல ஆக்க வேண்டியது இருக்கிற கூட தின்னுட்டு படுத்துக்கிற வேண்டியது. பாத்திரத்தை கழுவி போட்டு குப்பரை போட்டுருவாங்க. சரி, அப்போ அந்த அம்மா எல்லாரும் தூங்குனதுக்கு பிறகு தூங்குவா. அதான் பின்னால தூங்கி முன்னால எந்திரிக்கிறது அப்படின்னா யாரும் எந்திரிப்பதற்கு முன்னால விடிய காலம் 4 மணிக்கு முதல்ல எந்திரிச்சிருவா. 11 மணிக்கு படுத்தாங்கன்னா காலை 4 மணி 3:30 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அப்ப விடிய காலம் 4-5 மணிக்கு எந்திரிச்சு எந்திரிச்ச உடனே முதல்ல போய் 4 பிடி சோளத்தை ஊற போடுவாளா. ஐயா எதுக்கு? பணியாரம் சுடுறதுக்கா? ஆமா, வீட்டுக்காரி சுட்டு தருவா பணியாரம். அன்னைக்கு திருநெல்வேலி புதுபுசன்ல போய் பார்க்க, திருநெல்வேலி புதுபுசன்ல பார்க்க ஒவ்வொரு பணியாரமும் உமா தள்ளி சுட்டு வச்சிருக்காரு. ஒவ்வொரு பணியாரம் 20 ரூபா அப்படிங்காரு. 2 பணியாரம் வாங்கி சாப்பிட்டு திங்க முடியல என்னால. அது பூரா அரிசி மாவு, அரிசி மாவு புளிக்கி நல்லா இருக்காது. அந்த காலத்துல சோளத்தை ஊற போட்டாங்கன்னா சோள கஞ்சி காய்ப்பாங்களா. ஐயா சோள கஞ்சி 4 பிடி சோளத்தை ஊற போட்டு வீட்டு வேலையெல்லாம் முடிச்சு பார்த்தா நல்ல ஊறுன சோளத்தை மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிப்பாளாம். இந்த அநியாயத்தை நான் எங்க சொல்லட்டும்? எதுக்கு? மாமியாலும் மருமகளும் கையில உலக கொடுத்தா என்ன ஆகும்? அந்த காலத்துல மாமியாலும் மருமகளும் மாத்து உலக போட்டு இடிச்சா, இப்ப உள்ளவா மாமியா மருமவ கையில உலகைய கொடுத்து பாரு, அவ தலைய போட்டு உடைச்சு மண்டைய உடைச்சு பூரா லாக்க போயிருவா. இவ்வளவு கூட்டம் இருக்க, இவ்வளவு கூட்டத்துல மாமியாரும் மருமகளும் நாங்க பக்கத்துலதான் உட்கார்ந்து இருக்கோம்னு எந்த மருமகளையாவது கையை தூக்க சொல்லு பாப்போம். மாமியார் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கேன் அப்படின்னு எந்த மருமவளாவது கையை தூக்க சொல்லு. ஒரு ஆளு கூட இல்ல பாத்துக்கோ. இப்போ அப்படி இருக்கு.
எங்க சொல்ல முடியாது. ஆமா. அப்படியா? அந்த காலத்துல மாமியாரும் மருமகளும் அப்படி ஒத்துமையா இருந்தாங்களாம். ஒற்றுமையா இருந்தாங்க அப்படிங்கறத விட மாமியாருக்கு பயந்து மருமக நடந்தா, மருமகளுக்கு பயந்து இப்ப மாமியார் நடக்க வேண்டி இருக்கு. ஏன் அப்படி நடக்காங்க? ஏன் அப்படின்னா ஒரு சுவத்துல மண்ணு விழுந்துடக்கூடாது. ஒரு நாளைக்கு குடுக்கதே ஒரு நேரம். இவ ஏதாவது பேசிட்டானா அதையும் கட் பண்ணிடுவா மருமக. அதுக்காக பேசாம இருக்க வேண்டி இருக்கு. என் வீட்டுக்காரி எல்லாம் 1ஆம் தேதியில இருந்து 13ஆம் தேதி வரைக்கும் கரெக்டா எங்க அம்மாவுக்கு என் மாவன்ட்ட கொடுத்து விடுவா. ஏல பாட்டி காப்பி கொண்டு கொடுல, பாட்டி தோசையை கொண்டு கொடுறா, மத்தியானம் சாப்பாட்டை கொண்டு கொடுல, அப்படி கரெக்டா 13ஆம் தேதி வரைக்கும் நடக்கும். 14ஆம் தேதி இந்த முதியோர் பணம் 1000 ரூபா வரும் பத்தியா, அந்த 1000 ரூபா புடுங்கிறதுக்கு. அப்புறம் 15ஆம் தேதி ஆயிட்டுனா பாட்டி எங்க இடக்காரம் யாருமே தெரியாது. சுட்டு வாரது வரைக்கும் தான் பரிமாறும். அந்த 14ஆம் தேதி அப்போ இந்த மாமியாலும் மருமகளும் சேர்ந்து மாத்து விளக்கு போட்டு இடிச்ச சோளத்தை நல்ல மண்பானையில துருன்னு வேக வைப்பா. வேக வச்சு இந்த சோள கஞ்சிக்கு கூட்டு என்னதுங்க? என்னம்மா? முறக்கருவாடு. முறக்கருவாட கங்கல்ல போட்டு 2 பிரட்டி அத சுட்டு எடுத்தான்னா சுட்ட கருவாடு 8 வீட்டுக்கு மணக்குமாயா. இப்ப உள்ளவங்கள கருவாட்டு குழம்பு வைக்க சொல்லு பாப்போம். என்ன பூரா கருவாட்டு வாசனையா வருது. வர மாட்டேங்குது. இந்த தாய்மார்கள் பூரா பேரும் கருவாட்டு வாடை வரக்கூடாதுன்னு சரி கமாம் சோப்பு போட்டு கழுவுதா பாத்துக்கோ. அப்படி கழுவுன பிறகு வாசங்க வரும். பூரா சோப்பு வாடை தானே வரும். சோப்பு நாத்து தான் அடிக்கும். ஆமா. அந்த காலம் தலைய மட்டும் பிச்சு தூர போட்டுட்டு கங்கல்ல போட்டு 2 பிரட்டி கருவாடை சுட்டு எடுத்து சுட்ட கருவாடை ஒரு கந்த துணியில சுத்தி நல்ல ஒரு பிடி பிடிக்கும் பெரிய தூக்கு பாத்திரம். அந்த தூக்கு பாத்திரத்துல ஒரு பிடி சோளத்தை ஊத்தி சோள கஞ்சி இந்த முறக்கருவாடு சின்னதா ஒரு பெட்டி ஒரு களவத்தி ஒரு துண்டு இத வச்சுக்கிட்டு அந்த அம்மா சும்மா ஆடு கட்டி காட்டுக்கு வேலைக்கு வருவாளா. சின்ன பிள்ளைக்கு அம்மா சோள கஞ்சி காய்ச்சுவா. நான் 2 கும்பா சோள கஞ்சி குடிச்சிருவேன். 2 கும்பாவா? ஆமா. உனக்கு கும்பா தெரியுமா? உனக்கு கும்பா? அவளுக்கு கும்பா தெரியாது, ரம்பானா தெரியும் பாத்துக்கோ. கும்பானா எடுத்து கண்டா ரம்பானா தெரியும். ரம்பானா தெரியும். சரி. அப்போ இந்த அம்மா காட்டுக்கு வேலைக்கு வரும்போது இந்த சோள கஞ்சியை கொண்டுகிட்டு வந்தானா வரும்போது ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளையோடு காட்டுக்கு வேலைக்கு வருவாளா. ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளை என்ன? ஏந்தும் பிள்ளை இடுக்கும் பிள்ளைனா அவ இடுப்புல 2 வயசு பிள்ளை இருந்தா வயத்துல 6 மாத கருப்பம் இருக்குமாயா. 6 மாத பிள்ளை வயித்துல இருக்கும். அப்படியே அந்த காலம் வேலைக்கு போயிருக்காங்க. அப்போ போன இடத்துல ஆலமரத்து விழுதுல இந்த பிள்ளைய தூங்க வச்சுட்டு 2 மணி வரைக்கும் நல்லா வேலை பாப்பா. சாப்பாட்டுக்குன்னு 3 மணிக்கு வந்து உட்கார்ந்தான்னா தொட்டில இருக்கே இந்த குழந்தை அந்த பிள்ளைய தூக்கி முன்னால வச்சு இந்த சோள கஞ்சி தூக்கு பாத்திரத்தை திறந்தா சோள கஞ்சி கம 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 கமன் மணக்குமா. இருக்கும். அந்த சோள கஞ்சியை தூக்கு பாத்திரத்து மூடியில ஊத்தி இந்த பிள்ளை இருக்கு பாரு, இந்த பிள்ளை இருக்க அழக பாத்தியோ எப்படி இருப்பான்? பிட்டி பின்ன தள்ளி வயறு முன்ன தள்ளி கொட்டாம்பட்டி கணக்கா இருப்பான். சவள பிள்ளை தலை முடி வெட்டி இருக்க மாட்டான். மாரியாத்தாளுக்கு வருஷத்துக்கு ஒரு மொட்டை. இப்போ இருக்க அந்த கடப்புறம் இல்ல அப்போ கடையை மூடிட்டு போயிட்டாங்க. ஆமா. அந்த காலத்துல அப்படி கிடையாது. பிள்ளைக்கு மேல போடுறதுக்கு மேல் சட்டை இல்ல. அறையில போட்டிருப்பான் ஒரே ஒரு டவுசர், காக்கி டவுசர். அங்க காக்கி டவுசர்லயும் 24 ஓட்டை இருக்கும் பாத்துக்கோ. ஒரு டவுசர் 24 ஓட்டை. அதுக்கு எதுக்குன்னா அந்த டவுசருக்கு பேரு ஏசி டவுசர். அதாவது பரவாயில்ல. நாமெல்லாம் 11 வயசு பிறகுதான் எங்க அம்மா எனக்கு 1,000 ரூபாய்க்கு டவுசர் எடுத்து கொடுத்தா. சரி. 11 வயசு வரைக்கும் சும்மா தான் அலைஞ்சேன். ஆமா. ரொம்ப மணக்கும். அப்போ இந்த பிள்ளை ஒரு டவுசர் போட்டிருப்பான். அந்த டவுசரை போட்டுக்கிட்டு காலை முன்னால நீட்டி பெத்தவா முன்னால உட்கார்ந்து இருந்தா முன்னால மூக்கு 11 வடியும் பாத்துக்கோ. அப்போ அந்த ஆஸ்பத்திரிலாம் அப்ப இல்ல பாருங்க. அதனால அந்த பிள்ளை அப்படித்தான் இருப்பான். இந்த அம்மா சோள கஞ்சியவும் ஒரு கையில முறக்கருவாடையும் கொடுத்தா இந்த பிள்ளை சாப்பிடுறத அழகா பாத்தியோ. எப்படி சாப்பிடுவான்? சோள கஞ்சி ஒரு குடி முற கருவாடை ஒரு கடி முன்னால வர மூக்க ஒரு உரி. ஆனாலும் இவ்வளவு சிவப்பா இருந்துட்டு இப்படி அசிங்கமாலாம் பேசக்கூடாது. இந்த சோள கஞ்சிக்கும் உப்பு கருவாட்டுக்கும் முன்னால வர மூக்குக்கும் எப்படி இருக்கும்ங்க? மூக்க உறிஞ்சி சாப்பிட்டாமன்னா அந்த மூக்கு ஒரு டேஸ்டா இருக்கும் அந்த சாப்பாடு.
எல்லாரும் அப்படிதான் ஒரு நேரத்துல இருந்தோம். அப்ப அந்த அம்மா நினைப்பாளா எப்படி? ஏ என்ன பெத்த ஐயா, ஏ நான் பெத்த தங்கம், என் பிள்ளை சாப்பிடுறது அழகா பார்த்தா என்னமா இருக்கு என் கண்ணே படும் அப்படின்னு மடியில தூக்கி வச்சு தாயும் சேயுமா அந்த பிள்ளை அன்னைக்கு சோள கஞ்சியை குடிச்சிருக்காங்க. அதுதான் சொன்னாங்க, என்ன காக்கை குஞ்சு காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு. ஆமா, எவ்வளவுதான் பிள்ளை அசிங்கமா இருந்தாலும் பெத்தவா விட்டு கொடுப்பாளா? எப்படி விட்டு கொடுப்பாங்க? அவளுக்கு தங்கமா தெரியும். ஆமா. அப்ப பிள்ளை இல்லாதவா பக்கத்துல வேலைக்கு வந்திருந்தா அந்த அம்மா மனசுல நினைப்பாளாம், என்ன நினைப்பாங்க? நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா நம்ம பார்த்து ரசிக்கலாமே, அழகா ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை குப்பைய மாப்பிள தாத்தா ஏற்கனவே ஒரு பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடியல, 4 பொட்ட பிள்ளை இருக்கு, ஒரு பிள்ளை எப்படியாவது கட்டி கொடுக்கணும் இந்த வருஷம். 4-5 மாப்பிள்ளை இருக்கு பாத்துக்கோ. ஓடாதங்க வா. டவுசர் போட்டு 2 பொண்ணு இருக்கு, ஒண்ணு அங்க வை, இன்னொன்னு சங்க வை. பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைக்காதங்க, பொண்ணு இந்த ஸ்பீக்கர் பெட்டி மாதிரி இருப்பா. அவன் பொண்டாட்டி மாதிரி. அவன் பொண்ணு இருந்தோடனே ஓடியே போயிட்டான், வேண்டாண்டு போயிட்டான். வாழ்க்கையில எந்த காரியமா இருந்தா ஒரு வாட்டி தான் வரும், அதை கரெக்டா பயன்படுத்தணும். நான் அதுல கோட்டை விட்டேன். என்னன்னு கேட்கணும், நல்ல செவத்த பொண்ணா பார்த்து கட்டணும்னு நினைச்சேன், அது முடியாம போச்சு. கரையேன்னு என் பொண்டாட்டி கரையேன்னு இருப்பா. உனக்கு யோகா அப்படி இருந்திருக்கு, நேரம் அப்படி இருந்திருக்கு. அதாவது ஒருவருடைய அழகு என்பது நிறத்திலேயோ அழகிலேயோ, அழகு என்பது நிறம் அல்ல, பிறவி ஒருவருடைய குணம் தான் அழகா. ஓ, குணம் தான் அழகோ? நான் ஒரு கதை சொல்றேன் கேளு. சொல்லுமா. நீ செவத்த பொண்ணா பார்த்து கல்யாணம் முடிக்கணும்னு நினைச்சையில 32 வருஷமா என் மனசுக்குள்ள வந்து காயம் இருந்துகிட்டு தான் இருக்கு. பாரு, 32 வருஷத்துக்கு பின்னால போ, சரி நீ எப்படி இருந்தேன்னு யூகம் பண்ணிக்கோ. நல்ல உனக்கு ஒரு செவத்த பொண்ணா அழகான பொண்ணா சமந்தா மாதிரி. ஆமா, சமந்தா மாதிரி அப்படி நினைச்சுக்க. சரி, சமந்தா மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து உனக்கு கல்யாணம் முடிச்சாச்சு, உனக்கு கல்யாணம் முடிஞ்சிருச்சு. எனக்கு முடிஞ்சு சமந்தா மாதிரி கட்டியாச்சு. முடிஞ்சிருச்சா? யூகம் பண்ணிக்க. முடிஞ்சதுக்கு பிறகு சரி இந்த அம்மா உனக்கு நல்ல சோறு தரல இல்லையோ? ஆமா, சரி யூகம் பண்ணிக்க. நல்ல சாப்பாடு தரல, உன்னை மதிக்கல, மதிக்க மாட்டேங்க, சோறு தர மாட்டேங்க, உன் மேல அன்பா இல்ல, என் மேல அன்பு இல்ல, எதுக்கு எடுத்தாலும் துமுறா பேசுறா, அடிக்கடி பேசுறா, எதுக்கு எடுத்தாலும் வம்பா பேசுறா, அதிகாரம் பண்றா அப்படின்னு அந்த அம்மா இருந்தா, ஒரு ஆளு பார்த்து நீ நல்லா இருக்கியா அப்படின்னு கேட்கும் போது இல்லை, ஒரு ஆளு வந்து உங்ககிட்ட கேட்டா நீ சந்தோஷமா இருக்கியாப்பா அப்படின்னா போதும் நிப்பாட்டு. அண்ணாச்சி, நீ கற்பனை உலகத்துக்கு போயிட்ட போல இருக்கு. அந்த அநியாயத்தை கேட்காதங்க அண்ணாச்சி, நான் விவரம் தெரியாம ஆசைப்பட்டு அந்த ஐயா கேட்பாரு, உங்க பொண்டாட்டி இவ்வளவு அழகா இருக்காளே, நீங்க ஏன் சந்தோஷமா இல்லைன்னு சொன்னா நீ என்ன நினைப்ப? அத கேட்கல அண்ணாச்சி, அந்த அநியாயத்தை கேட்காதங்க. நான் செவத்த பொண்ணா வேஷம் வேணும்னு ஆசைப்பட்டு கட்டி கடைசியில என் வாழ்க்கையில் சந்தோஷமே கிடையாது, எதை எடுத்தாலும் எரிஞ்சு எரிஞ்சு பேசுதா. அப்போ ஒருவருடைய அழகு என்பது முகத்திலேயோ நிறத்திலேயோ இல்ல, இல்ல ஒருவருடைய குணம் தான் பெரிசா. அதேங்கப்பா, கருப்பா இருந்தா அந்த புள்ள தங்கமா இருந்தா அந்த பிள்ளைக்கு என்ன குறை, பார்த்தா அவ்வளவு அழகா சத்தம் கொடுக்கும் அப்படின்னு பெருசா பேசுவாங்க. செவத்த பொண்ணா இருந்து அழகிலே நிறைந்தவளா இருந்தாலும் அவளுக்கு குணம் இல்லைன்னா அவகிட்ட இருந்து வாழ முடியுமா? செவப்பா இருந்து அழகா இருந்தாலும் நம்மள மதிக்க மாட்டா. அவ அப்படி இல்லையா? அப்படி இல்லையா? குணந்தாயா? குணந்தான், கரெக்ட்டா. புரிய மாட்டேங்குது உனக்கு. அதான் குணத்தான் சொல்றேன். அப்போ அழகு என்பது நம்மளுடைய குணமும் நம்மளுடைய மனசும் தான் அதை காட்டி கொடுக்கும். என் பொண்டாட்டி கருப்பா இருந்தாலும் இப்ப நான் வெளிய போயிட்டு வீட்டுக்கு போறோம்னா 5 மணிக்கு 6 மணிக்கு வீட்டுக்கு போங்கல்ல, 4 மணிக்கு எதிர்பார்த்திருப்பா, அப்படியே இப்ப நம்ம வீட்டுக்காரு இப்ப வந்துருவாரு அப்படின்னு வீட்டுக்குள்ள போவாங்க. அதான் அழகு, அதான் அழகு, அதுதான் பெருமை. சரிதானே? அதனாலே சரி, அதனால இந்த அம்மாவும் அப்படி வயக்காட்டுல உட்கார்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தா, பக்கத்திலே பிள்ளை இல்லாதவ இருந்தா நமக்கு இப்படி ஒரு பிள்ளை இருந்தா பார்த்து ரசிக்கலாமே அப்படின்னு கொண்டு வந்த சாதத்தை குப்பையா நினைச்சு தூர போட்டுருவாளாம். அதைத்தான் இந்த நாகக்கண்ணி சொன்னா, பிள்ளை இல்லா சாதமானே, பிள்ளை இல்லா சாதம் புழுவாக தோணுதையா, அதனை இல்லா சாதமன் எனக்கு மருந்து போல தோணுதையா, குழந்தை இல்லா சாதமது, குழந்தை இல்லா சாதமது எனக்கு குப்பையாக தோணுதையா, குழந்தை இல்லா சாதமது. அவனாக கண்ணி சொல்லும் போது பிள்ளை இல்லாமல் பூமி
அம்மா தான் துணை இருக்கணும். அதனால் இறைவனாகிய சிவபெருமானை எண்ணி 12 வருடங்களாகவே நாமல் தவங்களை செய்ய வேணும் என்று வெள்ளி செவ்வாய் தலைமுழுகி விரதங்களை செய்து தலைமுழுகி ஸ்நானம் செய்து சங்கரன் சிவபெருமானை நினைத்து இரு பேர்களுமே எப்படி தவம் இருக்க வருகிறார்கள். சாந்து கொண்டு தரை மழுகி சாந்து கொண்டு தரை மழுகி சாந்து கொண்டு தரை மழுகி தரம் மழுகி தரம் மழுகி அவர் சந்தனத்தால் கோலம் போட்டார். அவர் சந்தனத்தால் கோலம் போட்டார். சாந்து கொண்டு தரம் மொழிகி சாந்து கொண்டு சாந்து கொண்டு தரம் மொழிகி தரம் மொழிகி தரம் மொழிகி அழகா சந்தானத்தால் கோலம் போட்டார். அவையா சந்தானத்தால் கோலம் போட்டார். அங்கே மாவு கொண்டு தரை மழுகி மஞ்சளாலை கோலம் போட்டார். மாவு கொண்டு தரம் மொழிகி மஞ்சளால கோலம் போட்டார். பால் கொண்டு தரை மழுகி தரம் மழுகி தரம் மொழிகி தரம் மழுகி அவர் பன்னீராலை கோலம் போட்டார். அப்படி அவர் பன்னீராலை கோலம் போட்டார். பாலு கொண்டு தரம் மொழிகி பாலு கொண்டு தரம் மொழிகி தரம் மொழிகி தரம் மொழிகி அங்கே பன்னீரால கோலம் போட்டார். ஐயா பன்னீரால கோலம் போட்டார். அவர கோலம் போட்ட இடமடி ஒரு குருத்து மாலை இலை விரி அதில நாயகனை விடைத்து வை. அவன் நிறநாளி நிறமர தெச்சன தேங்காப்பழ எடுத்து வை. அவர் ஆள நல்ல குளிய வேட்டி 1000 மூலம் கம்போனாய் தவச்சாலை அலங்காரம் செய்த அந்த நாகராஜனும் நாகக்கண்ணியும் ஆள குளிய வைத்து 1000 மூலம் கம்பத்தை நாட்டி கம்பத்திற்கு மேலே தகுந்த தவ பொருட்களை எடுத்து வைத்தார்கள். கடைசியாகவே கோழி முட்டை வைத்து ஒரு குண்டு ஊசியை நாட்டி ஊசி முனையின் மேல் தன்னுடைய நாவை ஊன்றி நாசி அடக்கி ஊசி தவங்களையே செய்து வருகிறார்கள். ஒரு நாள் தவம் இருந்தாரா? இல்ல. ஒரு வாரங்கள் தவம் இருந்தாரா? கிடையாது. நாட்கள் பல வாரங்களாக வாரங்கள் பல மாதங்களாக மாதங்கள் பல வருடங்களாக இப்படியே 12 வருடங்களும் முடிந்து போனது. 12 வருடமும் சிவன் வருவார் வருவார்னு எதிர்பார்த்தார்கள். இன்னைக்கு வருவார் நாளைக்கு வருவார்னு பார்த்தார். ஆனால் ஆண்டவன் சிவபெருமான் வந்தபாடு இல்லை. இல்லை. ஒருவேளை நம்ம தவத்தில் ஏதாவது குற்றம் குறை இருக்குமா? ஒருவேளை இலைய மாத்தி போட்டு தேங்காய் உடைச்சிட்டோமா? இல்லையே, நாமல் தவறாகத்தான் தவங்களை செய்து விட்டோமா என்று சிவபெருமானை நினைத்து உண்ணாமல் உறங்காமல் உடையவனுடைய திருப்புகளை மறக்காமல் அன்னம் தண்ணி அருந்தாமல் ஆண்டவன் திருப்புகளை மறக்காமல் அரகரா சிவ சிவா அண்ணாமலை நாதா என் உண்ணாமலை பாதகா அநாதை ரட்சகா என் ஆபத்துக்குடையோனே ஈசா இறைவாவென்று இறைவனின் நாமங்களை உச்சரித்து 12 வருடமாச்சு பகவான் வரவில்லை என்று அவர் மனமுருக பாடி அழைத்தார்கள். எப்படி ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, ஆண்டவனே பகவானே சம்போ சங்கரா, சிவ சம்போ சங்கரா, அடியார் செய்யும் தவத்தை பாரு சம்போ சங்கரா, இந்த அடியார் செய்யும் தவத்தை பாரு. சிவ சிவ சம்போ சங்கரா,
இந்த கைலாசம் இப்படி அசையக்கூடிய காரணம் என்ன? கைலாசத்துக்கு ஒருவேளை ஆணி வேறு அந்த போயிருக்குமா இல்ல பக்க வேறு பட்டு போயிருக்குமா? ஆணி வேறு அந்திருந்த அடியோடலாம் சாஞ்சிரும். அடியோட சாஞ்சிருக்குமே. அதனால சரி இந்த ஆண்டவன் தன்னுடைய ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தார். நாகராஜன் நாகக்கண்ணனுடைய தவத்தை கண்டார். கண்டும் காணாதவரை போல ஆண்டவன் கரி உலகம் எல்லாம் அடியிழக்கவே புறப்பட்டார். பார்த்தால் இந்த பார்வதி இந்த ஆண்டவன் தானே எப்ப பார்த்தாலும் படி இழக்க போறாரு வாராரு. நம்ம ஒத்தையிலே ஒரு ஓரமா உட்கார்ந்து இருக்கோம். நமக்கு நேரம் போகல, பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அதனால இவரோடு சென்று இன்னைக்கு இந்த ஆண்டவன் படி இழப்ப நம்மளும் பார்த்துட்டு வருவோம் என்று சிவனை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே, என்ன பார்வதி உலகமெல்லாம் நீங்க படி இழக்க போனீங்கன்னா நான் பார்வதி ஒத்தையிலே உட்கார்ந்து இருக்கேன். எனக்கு நேரம் போகல, பேச்சு துணைக்கு ஆள் இல்ல. அதனால நானும் இன்னைக்கு உங்க கூட வாரேன். என் கூட வாரியா? அம்மா நீ ஒத்தையில இருந்தன்னா சரி அந்த டிவி போட்டு எம்ஜிஆர் படத்தை பாரு. எந்த சேனல்ல எம்ஜிஆர் படம் போடுவாங்க? வசந்த் டிவில போடுவாங்கல. அதெல்லாம் போடல. பரவி சன் டிவில பார்த்தா நாடகம். சரி. விஜய் டிவில பார்த்தா நாடகம். சீ தமிழ்ல பார்த்தா நாடகம். கலர்ஸ் டிவில பார்த்தா நாடகம். ஆமா. இப்படி எந்த சேனல வச்சாலும் ஒரே நாடகம் தானே தவிர வேற எதுவும் பார்க்க முடியல. சாயந்தரம் 6 மணி ஆயிட்டுன்னா அடேப்ப தாய்மார்கள் பூராமே ஒரே சீரியல் தான். சீரியலா? ஆமா. 6 மணிக்கு உட்கார்ந்தான்னா வீட்டுக்கார் வாரதும் தெரிய மாட்டுக்கு போறதும் தெரிய மாட்டுக்கு. இந்த பிள்ளைங்க வாரதும் தெரிய மாட்டுக்கு போறதும் தெரிய மாட்டுக்கு. எங்க வீட்டுல அப்படிதான் நேத்து ஒரு கதை நடந்து போச்சு. எங்க அம்மா எல்லாம் இலை வெட்டிக்கிட்டு இருந்தான்னு வையே. இலை வெட்டிக்கிட்டு இருந்தான்னா சரி எங்க அம்மான்னா பெரியம்மா. பெரியம்மாவா? அவ ரொம்ப ஆவலா பாப்பா பாத்துக்கோ. ஆமா டிவில ரொம்ப பாப்பா. ஆமா டிவில உட்கார்ந்து இலை வெட்டிக்கிட்டு இருந்தான்னா பாதி இலைய வெட்டி இப்படியே உட்கார்ந்துருப்பா கத்திரிப்பான வச்சுக்கிட்டு. அது கத்திரிப்பா அப்படியே நிக்கும். ஆன் பாத்துக்கிட்டு பாவா. அவளும் ஆன்றுப்பா கத்திரிப்பான ஆண்டு நிக்கும். அது ஆணு நிக்கும். ஆமா சரிதானே? இலைய வெட்டேன்னா அவ சாக போறல. அடேப்பா என்ன கட்ட நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிம்பா. ஆமா. அதனால சரி இந்த டிவில இந்த நாடகம் வந்து ரொம்ப கஷ்டமா போச்சு. எங்க வீட்ல அப்படிதான் முந்தான நடந்து போச்சு. என்ன அப்படிதான் வெளிய போயிட்டு வீட்டுக்கு போனேன். எல்லா கதைக்கு பின்னாலே ஒரு ஃபிளாஷ்பேக் வச்சிருக்கேன். என்ன நடக்கல அப்படி நடக்கல. வெளிய படிச்சு வீட்டுக்கு போனேன். சாயந்தரம் 6 மணிக்கு தான் போனேன். சரி என் பொண்டாட்டி நாடகத்தை பாத்துக்கிட்டு இருக்கா. அந்த போய் வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கேன். இவ என்ன யார்ட்டையே பார்க்கல. நான் 1/2 மணி நேரம் உட்கார்ந்துருக்கேன். உடனே எனக்கு கோவம் வந்துட்டு, என் பிள்ளை நான் ஆம்பளை உங்களுக்காக ஓடா உழைச்சி ஓடா தேஞ்சு போனேன். யாருக்காக? உனக்கும் பிள்ளைகளுக்கும் தானே இப்படி கஷ்டப்படுறேன். நான் காட்டுக்கு வேலைக்கு போயிட்டு வந்து 1/2 மணி நேரம் ஆகுது. என்னன்னு ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? தண்ணி வேணுமா? ஒரு டீ வேணுமா? ஆமா. தோசை வேணுமா? எப்ப வந்திய? வேலை எப்ப முடிஞ்சது? கேட்டிருக்கியா? ஒரு வார்த்தை கேட்டிருக்கியா? நீ வர வர என்ன மதிக்க மாட்டுக்க. எனக்கு வீட்டுல மரியாதை கிடையாது. நான் நாட்டுக்குன்னு சாவ போறேன் அப்படின்னு. நாடகம் பார்த்ததுக்கா? ஆமா. நாடகம் பார்த்ததுக்கு நாட்டுக்கு நிக்க போறோம். காப்பி கொடுக்க மாட்டுக்கா, என்னன்னு கேட்க மாட்டுக்கா. ஒரு புருஷன் வந்திருக்காலும் ஏற்று பார்க்க மாட்டேங்க. இவ்வளவு பெரிய வார்த்தை சொன்னதுன்னு அவன் உடனே ஆஃப் பண்ணிருப்பாளையா? நல்லா ஆஃப் பண்ணுவா. என்ன சொல்ல தெரியுமா? நாட்டுக்கு நிக்க டிவி மறைக்காம வெளியே போய் நாட்டுக்குன்னு அப்படிங்க. வெளியே போய் சாவு நிக்க டிவியை மறைக்காம வெளியே போய் நாடுங்க அப்படிங்க. அப்ப நாடகம் என்ன பாடுபடுத்து பாருங்க நம்மள. நான் கூட நீ இவ்வளவு பெரிய வார்த்தை சொல்லியிருக்கியே உடனே அவ ரொம்ப மரியாதை ஆபத்தி அப்படின்னா பத்தியோ அந்த கதைக்குள்ள இப்ப இடம் கிடையாது. ஒரு காலம் மதிச்சா நம்மள மதிச்சா. இப்ப எங்க மதிக்கா? இப்ப வயசு 50 வயசு ஆகி போச்சு. தூக்கி போட்டு மிதிக்கா. நாய்க்கு உண்டான மரியாதை கிடையாது. நாயை கேட்ட மாதிரி கேக்கா. எப்படி அதெல்லாம் சொல்ல முடியுமா? பரவாயில்ல. அப்ப மரியாதை இப்ப இல்லாம போச்சு. அதனால இந்த மாதிரி நாடகம் பார்க்கிறதுக்கு அந்த காலம் டிவி, டேப் ரெக்கார்டு, லேப்டாப், டச் மொபைல் போன் இதெல்லாம் அப்ப இல்ல. அப்ப ஒண்ணும் கிடையாதோ? இப்பமெல்லாம் நமக்கு நாகரிகம் கூடி போச்சு. இப்பமெல்லாம் கறி முத்தி போச்சு. ஆமா. சரி அப்போ இந்த பார்வதி நமக்கு பேச்சு துணைக்கு ஆள் எல்லாம் உங்க கூட நான் வாரேன்னா அப்படின்னா அப்ப சிவன் சொன்னார், என்னோடு உன்னை படியிழக்கும் இடத்திற்கு அழைத்து செல்ல வேண்டுமானால் என் கூட வரும்போது எதுவும் பேசாம நீ இருக்க மாட்டேன். உலகத்தை தான் ஒரு விதமாக படைத்திருக்கிறேன், உலக மக்களை எல்லாம் நான் பலவிதமா படைத்திருக்கேன். ஒருவரை கூனாக படைத்திருப்பேன், இன்னும் ஒருவரை குருடாக படைத்திருப்பேன். கூன், குருடு, செவிடு, பேடு, நொண்டி, மூக்கரை. குழந்தை உள்ளவர்கள், குழந்தையே இல்லாதவர்கள். ஒரு ஆளுக்கு இந்த உலகத்தில் பெரிய ஒரு செல்வாக்கு கொடுத்திருப்பேன். ஆனா அவங்க வீட்டில் ஒரு குழந்தை செல்வம் இருக்காது. இன்னும் ஒருவருக்கு குடிக்க உப்பில்லா கூழ் இருக்காது. அவர்களுக்கு நான் ஒரு கோட்டை பொட்டப்புள்ள கொடுத்திருப்பேன். ஒரு கோட்டைனா எம்புட்டு பகவானே? 21
அடே அப்ப 21 பிள்ளையா? அந்த காலத்துல போட்ட கணக்கு பிள்ளைய பத்தி எடுத்திருக்காங்க. அதுக்காக மக்களை பெத்த மகராசி பிள்ளைய பெத்த புண்ணியவதின்னு அப்ப பேர் வாங்கினாங்களா? அப்படி பேர் வாங்கியிருக்காங்க. அதனால நான் உலகத்தை இப்படி எல்லாம் பலவிதமா படைச்சிருப்பேன். நீ பெண்ணா பிறந்தவா ஏழை மனம் கொண்டவா என் கூட வந்தேன்னு வையே, அவருக்கு என்ன ஆச்சு, இவருக்கு என்ன ஆச்சு, இவர் ஏன் இப்படி உட்கார்ந்து இருக்காரு அப்படின்னு வாயை வச்சுக்கிட்டு நீ இருக்க மாட்டேன். நீ கைலாசத்திலே அமர்ந்திரு, நான் ஆண்டவன் சென்று படி இழந்து விட்டு இப்ப வாரேன். இறைவா உங்க கூட வரும்போது நான் எதுவும் பேசக்கூடாது, அவ்வளவுதானே. படி இழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன். பார்வதி உன் வாயால் சொன்னா உன்னை நம்ப மாட்டேன். உங்க அண்ணன் கோபால கண்ணன் மீது ஆணையிட்டு தர வேணும் என்று சொல்ல, அண்ணனாகிய என் பெருமான் கோபால கண்ணன் மீது சத்தியமாக படி இழந்து முடிக்க வரைக்கும் என் வாயை திறக்க மாட்டேன், மறுவார்த்தை பேச மாட்டேன் என்று வா போட்டு சட்டத்தை வாங்கி பகவானும் பார்வதியும் எங்கே வருகிறார்கள்? நாளை நல்ல நிலையை கொண்டு நாடு எங்கோ வருவாரா? ஒரே நல்ல நிலையை கொண்டு உலகம் எல்லாம் வருவாரா? ஆளாக்கி நிலையை கொண்டு அவர்கள் அமுதளந்து முடித்த பொழுது பார்வதிக்கு நடந்து வந்த களைப்பை தீர்க்க வேண்டும் என்று கண்ணு கட்டிய தூரத்தில் ஆல விருட்சகத்தை கண்டு பகவானும் பார்வதியும் ஆல விருட்சகத்திற்கு அடியிலே சென்று அமர்ந்திருந்தார்கள். இந்த கதையை நல்லா கவனமா கேட்கணும். என்ன இப்ப ஒரு கேள்வி கேட்பேன். சரியா பதில் சொன்னீர்களே ஆனால் எங்க தாத்தா 200 ரூபாய் பரிசு கொடுப்பாரு. 200 ரூபாய் தருவேன். ஆமா ஆமா கரெக்டா சொன்னா நீங்க பேசிக்கங்க. கரெக்டா சொல்லலன்னா நீங்க 500 ரூபாய் எனக்கு தரணும். ஆமா நமது தென்காசி மாவட்டத்தின் அருமை மகள் நமது அச்சங்குன்றம் மாதவி அவர்களின் வில்லிசை தென்காசி மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்து கொண்டிருக்கும் எனது அன்பு மகளுக்கு ஜெயலட்சுமி டைல்ஸ் சார்பாக சால்வை அணிவித்து அன்பு பரிசை வழங்குகிறோம். நன்றி. அப்போ இந்த பகவானும் பார்வதியும் களைப்பை தீர்க்க வேண்டும் என்று கண்ணு கட்டிய தூரத்திலே ஒரு ஆல விருட்சகத்திற்கு அடியிலே சென்று இரு பேர்களுமே அமர்ந்திருந்தார்கள். அப்போ இந்த பார்வதி இந்த மரத்தை சுத்தி பார்க்க கீழே 10 ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டே இருந்தது. இந்த ஆடு மாடு மேய்க்கக்கூடிய சின்னஞ்சிறிய பாலகன் இந்த பேண்ட் போட்டிருக்கான் பாரு தம்பி. இல்ல பேண்ட் போட்டிருக்க சிப்பு போட்டிருக்கேடா. மானம் போச்சு. சிப்பு போட்டிருக்கேன்னு முன்னால பார்க்க பின்னாடியா இருக்கும். முன்னாடி தானே இருக்கும். முன்னாடி சிப்பே கிடையாது.
பேண்ட் போட்டிருக்காமல, அவன் ஜீன்ஸ் பேண்ட் போட்டிருக்காமியா? ஜீன்ஸ் பேண்ட் போட்டுக்காரோ? ஆமா. சரி. அப்ப இவனை மாதிரி ஒரு 10 வயசு இருக்கக்கூடிய பாலகன் ஆமா மரத்துக்கு மேல ஏறி முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். ஐயோ, முனிக்கொப்புல உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டுனா என்ன ஆகும்? கொப்பு கீழே வரும்போது இந்த பையனும் கீழே வர மாட்டான் பாத்தீங்களா? ஆமா, முனிக்கொப்புல உட்காந்து அடிக்கொப்பை விட்டு தானே குறுக்கிட்டவன். அடிக்கொப்புல உட்காந்து முனிக்கொப்பை விட்டுனா கொப்பு மட்டும் கீழே விழும். இவன் முனிக்கொப்புல உட்காந்து அடிக்கொப்பை விட்டு தானே கொப்போட கீழே விழுந்துடும். என்ன விவரம்? என்ன விவரம்? அதான கேக்க. அப்போ இந்த பாலகன் அறிவு இல்லாத பையன், புத்தி இல்லாத பிள்ளை, கீழே விழுந்தால் பெத்தவனுக்கு பிள்ளையா போய் சேர மாட்டானே. தரையிலே விழுந்தா இவன் தவிடுபடியாகி விடுவான். பிறண்டு விழுந்தா இவனை பெட்டி வச்சு தானே பிறக்கணும். உடனடியாக சிவபெருமானை அழைத்து, ஆண்டவா பரம்பொருளே, அதோ பாருங்க, அறியாத பிள்ளை தெரியாத பாலகன் முனிக்கொப்பில் உட்கார்ந்து அடிக்கொப்பை வெட்டி கொண்டிருக்கிறான். அவன் கீழே விழுந்தா செத்தெல்லாம் போவான். அதனால நீங்க போய் உயிரை கொடுங்க, உடனே பிள்ளையை காப்பாத்துங்க ஐயா. சிவன் யோசித்து பார்த்தார். இதுவரைக்கும் வந்திருக்கும் போயிருக்கும் இந்த ஆலமரமும் இல்லை, இந்த பையனும் இல்லையே கிடையாது என்ற ஞான திருஷ்டியினால் அறிந்து பார்த்தபோது சிவனுக்கு தெரிந்ததா? என்ன தெரிந்தது? பார்வதி யார் மீது சத்தியம் பண்ணி கொடுத்தார்? தன்னுடைய அண்ணனான கோபால கண்ணன் மீது. கண்ணன் தான் இவ சத்தியத்தை பரிசோதிப்பதற்காக இந்த சூழ்ச்சியை ஏற்பாடு பண்ணியிருந்தார். இதை அறிந்த சிவன் காப்பாற்ற முடியாதென்றார். பார்வதி நீங்க காப்பாத்தியே தீரணும்னு ஒத்த காலில் நிக்க பிடிவாதம் பிடிக்கா. அப்போ சிவபெருமான் பார்வதி என்ன வாதத்துக்கும் மறந்திருக்கும், பிடிவாதத்துக்கும் மறந்து இல்ல. ஆனால் இந்த பாலகனை காப்பாத்தணும் அப்படின்னு சொன்னா அதற்கு ஒரு நிபந்தனை. அவன் எப்படி வெட்டு முடிஞ்சு இப்ப கீழே விழ போறான். அவன் கீழே விழும் போது உயிர் மேல ஆசை இருந்து என்ன பார்த்தா அம்மான்னு சொல்லி விழுந்தா பார்வதி நீ போய் காப்பாத்து. என்ன பார்த்தா அப்பான்னு சொல்லி விழுந்தா ஆண்டவன் பகவான் நான் போய் காப்பாத்துவேன். நான் போய் காப்பியாத்தேன். நல்ல ஆத்துவ காப்பி. நாமெல்லாம் காப்பி போட்டோம்னா சீனி போடாம இனிக்கும். ஆமா, உனக்கு சக்கரை வியாதி இருக்குல்ல, பிற எங்க இனிக்கும்? சக்கரை வியாதி 500க்கு மேல இருக்கு. நேத்து என் கொண்டாட்டி பேசினான்னு என்ன ஓயாம பேசினேன்னா அரை கிலோ அல்வா வாங்கி தின்னு செத்துரும் அப்படின்னு. ஆமா, இங்க பாரு, பயிரும் பாட்டில் வாங்கி குடிச்சிருவேன் செத்துருவோம்னா அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆமா, அதை குடிச்சா செத்து போவாங்க. அரை கிலோ அல்வா வாங்கி தின்னுட்டு செத்துருவோம்னா அது என்னையா நியாயமா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. என்ன? அந்த காலம் அப்படி பயிரும் மருந்து குடி செத்துருன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் எதுக்கு சொன்னோம்னா சாவனம் சொன்னா மருந்து குடிச்சிருவேன், நாண்டுக்கு நின்றுவேன் அப்படிம்பாங்க. அதெல்லாம் பழைய காலம். இப்போ வந்து எனக்கு வந்து சக்கரை வியாதி வந்து 500 இருக்கு. இப்போ அரை கிலோ வந்து அல்வா வாங்கி சாப்பிட்டோம்னா சுகர் 2000க்கு மேல போயிடும். 2000க்கு மேல போனா என்ன ஆகும்? உடனே ஆளை காலி பண்ணிடும். அதுக்கு தான் அப்படி சொன்னேன். இது தெரியாமலாம் நான் நேத்து உனக்கு அரை கிலோ அல்வா வாங்கி கொடுத்து விட்டேன். நீ சாப்பிட்டியான்னு கேட்க, நீ இந்த விவரம் தெரிஞ்ச அவனை கொடுத்துருக்க மாட்டோம்ல. பாத்தியா, நீ இப்ப இவ்வளவு நேரம் சொன்னதுக்கு பிறகுதானே எனக்கு தெரிஞ்சிருக்கு. நீ எவ்வளவு 1 கிலோ தின்னாலும் உனக்கு ஒண்ணும் செய்யாது. அதெல்லாம் நம்ம நினைக்க கூடாது. எதை பார்த்து பயந்தாலும் மரணத்தை பார்த்து மட்டும் எப்போதும் பயப்படக்கூடாதா. நீ சின்ன பிள்ளை, உனக்கு 20 வயசு ஆகுது, உனக்கு பயம் இருக்காது. எனக்கு 60 வயசு ஆயிட்டு சாவு இப்போ வந்துருமோ பிறகு வந்துரும் பயமா இருக்கு. பயப்படாத, உனக்கு ஒண்ணும் செய்யாது. நல்ல 1 கிலோ அல்வா வாங்கி தின்னு. அப்படியா? ஒண்ணு நம்பித்தான் இருக்கேன். அதனால இந்த பாலகனாகப்பட்டவன் அம்மான்னு சொன்னா நீ காப்பாத்து, அப்பான்னு சொன்னா நான் காப்பாத்துக்கிறேன் என்று இருவேர்களுமே பேசி முடிக்க பாலகன் வெட்டு முடிந்தான். கீழே விழ போறான். கீழே விழும் போது பையன் மேல கொப்பு கீழே, கொப்பு மேல பையன் கீழே. கரணம் போட்டு வந்தான் பாருங்க. ஏ பாவி, என்ன பார்த்தா அம்மான்னு சொன்னானா இல்லை என்ன பார்த்தா அப்பான்னு சொன்னானா? அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை. அத்தனை விட்டு பாவி எதை சொன்னா? இதுதான் கேள்வி. சரியான பதில் சொன்னா எங்க தாத்தா 200 ரூபாய் பரிசு கொடுப்பார். சொல்லுங்க, நீங்க தைரியம் உள்ள ஆள் சொல்லுங்க பாப்போம். நீங்க தான் தைரியம் உள்ள ஆள். எல்லாரும் என்னமோ வாய்க்குள்ளே போடுங்க. தப்பா சொன்னா 500 ரூபாய் நீங்க கொடுக்கணும். அதையும் நாங்க உங்ககிட்ட கேட்கல, தெரியாதவங்க கிட்ட தான் கேட்டிருக்கோம். 200 ரூபாய் பரிசு கொடுப்போம். சொல்லு தப்பு, நீங்க 500 ரூபாய் கொடுங்க.
அவங்க போட்டோ பிடிங்கண்ணே, என்ன போட்டோ பிடிங்க அவங்கள. ரூபா என்ன விடக்கூடாது. தப்பா தான் சொல்லியிருக்காங்க. அவங்க சொன்னது சரியான வார்த்தை. சரி சரி பரவாயில்ல. இப்ப கையில பைசா இல்ல, உங்க அக்கௌண்ட் நம்பர் சொல்லு. சரிதானே, நம்ம வீடு சொன்னதா கரெக்டா? அவ உன்னை அடிச்சு போட்டுருவா. ஆமா, நீங்க சொன்னீங்க இப்ப கையில பைசா இல்ல, ஏதோ விவரம்லாம் சொல்லிவிட்டேன். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதங்க. உங்களுக்கு துட்டு தரது ஏன் பொறுப்பு, துட்டு தரது ஏன் பொறுப்பு. நீங்க வருத்தப்படாதங்க. ஊருக்கு போயிட்டு உங்க அக்கௌண்ட்ல போட்டு விட்டுறது. அதுக்காக கீழே அடிச்சு விடாங்க. இந்த பாலக அம்மா வேண்டும் சொல்லவில்லை, அப்பா வேண்டும் சொல்லவில்லை, அத்தனை விட்டு விட்டு நான் செத்தேன்னு விழுந்தா. வாக்குச்சனியும் போக்கலன மாதிரி செத்தேன்னு விழுந்தா, செத்து போனாண்டி. வா நம்ம போவோம்னார். அதான் பெரியவங்க சொல்லுவாங்க, அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயிலன்னு இருக்கான். வாயில என்ன 4 வழிச்சாலை ரோடா போட்டுருக்கு, ரோடா போடுவாங்க. அவன் அவன் வாழ்க்கை அவன் அவன் வாயில். அப்படின்னா நல்லதை பேசணும், நல்லதை நினைக்கணுமா. எப்படி? நம்ம வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை எதுவாக இருந்தாலும் நல்ல வார்த்தையாக இருக்க வேண்டும். எப்படி நினைக்கணும்? எதிரியா இருந்தா கூட நம்ம வாயால சபிக்க கூடாது. ஏன் தெரியுமா? வார்த்தை பலிக்கும். வார்த்தைக்கு உயிர் இருக்கிறது, உணர்வு இருக்கிறது. இந்த அநியாயத்தை நான் எங்க சொல்லட்டும், வார்த்தைக்கு எப்படி வந்து உணர்வு இருக்கும்? வார்த்தைக்கு உயிர் இருக்கு, உணர்வு இருக்குன்னா உனக்கு தெரியலையாப்போ? அது எப்படின்னு கேட்கேன். ஏல அந்தவனே, என்ன மரியாதை பேச? அப்படி உங்களால தான் பேசுதா? தாத்தா எப்படி இருக்கு? தாத்தானா பாசம் வருது. அப்ப கோவமா பேசினா உனக்கு கோவம் வருது, வரும்ல. அன்பா பேசினா அன்பு வருது. அதுதான் உணர்வு, உயிர். சரிதானே? ஆமா. அப்ப வார்த்தைக்கு உணர்வு, வார்த்தைக்கு உணர்வு இருக்கு. அதனால செத்தேன் என்று விழுந்தான், செத்து போனாண்டி. வா நம்ம கைலாசம் போவோம். கைலாசம் போவோம். என்ற ஆண்டவனும் பார்வதா தேவியுமாக அந்த நல்ல இடத்தை விட்டு, அந்த நல்ல இடத்தை விட்டு கைலாசம் போவோம் என்று நாகலோக வழியாக, நாகலோக வழியாக அங்கே நடந்து வெல்ல வாரார். அப்போ நாகலோக வழியாக நடந்து வெல்ல வார போல் பார்த்தாள பார்வதியார். ஆண்டவா பரம்பொருளே, நாகராஜனும் நாகக்கண்ணையும் தவம் இருக்கக்கூடிய காரணம் என்ன? 2 பேர்களுக்கும் 12 வருடமாக குழந்தை இல்லை. அதனால் என்னை நினைத்து தவம் இருக்கிறார்கள் என்று சொல்ல, அப்படியானால் நாகராஜனுக்கும் நாகக்கண்ணிக்கும் இப்பொழுதே நீங்கள் குழந்தை பாக்கியத்தை கொடுக்க வேணும் என்று சொல்ல, அப்ப ஆண்டவன் சொன்னார், பாரு பிள்ளை வரம்னா நீ நினைக்கிற மாதிரி சும்மா சக்கா புக்கா வியாபாரம் இல்ல. அவங்க அவங்க போன ஜென்ம பாவ புண்ணிய கணக்கை பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும்டி. கணக்கை பார்க்கணும்னா எங்க போகணும்? கணக்கு பார்க்கணும்னா கால்குலேட்டர் வேணும். அந்த கணக்கு இல்லையா, சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார் நம்ம செய்யக்கூடிய பாவ புண்ணிய கணக்கு போன ஜென்மத்துல. போன ஜென்ம கணக்கு. ஆமா, சரிதானே? உன் கணக்கு அங்கதான் இருக்கு, என் கணக்கும் அங்கதான் இருக்கு. அதான் கைலாச கணக்க பிள்ளை சீராக எழுதக்கூடிய சித்திரபுத்திர நயினார். அவர் வர சொல்லி இவங்க 2 பேருடைய கணக்கை பார்த்தா தான் என்னால சொல்ல முடியும். சொல்ல முடியும் குழந்தை இருக்குமா இல்லையா. அப்படி என்று ஆண்டவன் சித்திரபுத்திர நயினாரை வரவழைத்து நாகராஜன் நாகக்கண்ணியினுடைய கணக்கை பார்த்தார்கள். அப்போ கணக்கில 2 பேர்களுக்குமே குழந்தை